Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆமாம், அதெல்லாம் இருக்கும்ல. எல்லாருக்குமே வந்து அவங்க பிள்ளைகளும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அடி வாங்குறது வந்து யாரும் ரசிச்சுலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இரிட்டேட்டான விஷயம் நமக்கு இரிட்டேட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, அது ஏன்டா ஐயோ போச்சடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேற ஒருத்தனை கலாச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் கடை டக்குன்னு விளாட்றா அண்ணே நல்லா இருக்கீங்களே பார்த்துருக்கேன், நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு செல்ஃபி விடுவான். அது சும்மாண்ணே எனக்கு பசிச்சுன்னா வாங்கி சாப்பிடு. இல்லைண்ணே இந்த மாதிரி பசிச்சு சரிண்ணே ஒரு பிளேட் வாங்கி கொடுங்க. பிளேட் வாங்கி கொடுவா, நான் எதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்? வேறு வீடியோ எங்கள்கிட்ட இல்லையா? கண்டென்ட் இல்லாதவங்க பிரதர் ஃபீல் பண்ணணும். எங்கிட்ட கண்டென்ட் இருக்குல்ல. நம்ம எய்ம் வந்து யூடியூபராக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். இன்னும் நீங்கள் 5 வருஷம் நான் 2 வருஷம் இன்னும் இன்றைக்கி இதே இடத்துல இன்டர்வியூ எடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஆக்டராகவும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞனாகவும் இருப்பேங்கிற நம்பிக்கையில் விசாரிக்கிறதா. எங்கே ஏதாவது கட்டண மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்புறம் என்ன விசாரிக்க மாதிரி வச்சுருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு திருப்பியும் உங்களுக்கு தேவையில்லாத படங்கள், அதாவது ஒரு 2 பாட்டு, ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 4 காமெடி சீனோட படங்கள் தான் வரும். அது வேணால் பார்த்து ரசிங்க. அது எந்த ஹீரோவை சொல்லலை, ஓகே, அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சமூக கருத்துள்ள நல்ல படங்கள் வேணாம். அதுக்கடுத்து இன்னொரு படம் வருதா, சரி கோட்டு பார்த்துட்டு திருப்பி நீ கோட்டுக்கே போகாத, கோட்டு பார்த்துட்டீல திருப்பி இன்னொரு சின்ன படம் வந்திருக்கா, அந்த படத்தை ஆதரி. நான் அப்படி தான் சொல்கிறேன். சார் படத்தை பார்த்துட்டேன், எங்கள் படத்தையும் பாருங்க. இல்லை ஒரு ஃபீல் இருக்காதா? நம்ம ஓகே, நம்ம ஒரு மீடியாவில் ஒரு விஷயம் பண்ண வந்துட்டோம், நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணுன்ட்டு ஒரு வெறி இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு இப்போ வீட்டில் சொல்லுவாங்கல்ல, ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை கூட அடிக்கிறாங்க, அசிசமாக திட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கும்ல. எல்லாருக்குமே வந்து அவங்க பிள்ளைகளும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அடி வாங்குறத வந்து யாரும் ரசிச்சுலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து புரிய வைக்கணும். இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க, உடனே சினிமாவுக்கு வா, போய் நல்லா நடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் நீ ஒரு ஊரில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு வா அப்படின்னு யார் வீட்டில் விட்டுற மாட்டாங்க. நம்ம தான் புரிய வைக்கணும் வீட்டுக்கு. அது மாதிரி நான் புரிய வச்சேன். நிறைய அடிகளும் வேதனைகள் இருக்கும், கேவலமாக பேசுவாங்க, இதெல்லாம் நீ ஏற்றுக்கிற மனப்போக்கத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு நான் என் வீட்டில் சொல்லுவேன். எங்கள் அம்மாட்ட எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லும் போது புரிய வச்சுட்டேன். நம்ம தான் புரிய வைக்கணும். ஓகே, நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் புரிய வைக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. என்னங்க உங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, அடுத்தவன் திட்டுறான், அடுத்தவன் அடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே போகாதேங்கிறேன். ஒரு துறையை போகும்போது அந்த துறையில் இருக்க மைனஸ் உனக்கு பிடிக்கலைன்னா அந்த துறையை விட்டு போயிரு, அந்த துறையில் இருக்காத. இல்லை அந்த மைனஸ்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் ப்ளஸ்ஸாக மாற்றுவேன்னா மட்டும்தான் அது சரிவிட்டு வரும். இல்லைன்னா நீங்களே ஆங்கர் இங்கே உட்காந்துருக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு எத்தனை நெகட்டிவும் இருக்கிறது செய்யும். ஆமாம், ஒரு பாடியில் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உடல் மொழியை சொல்லலாம், இல்லை உங்களுடைய உடல் அமைப்பை சொல்லலாம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இப்போ நல்லா இல்லாதவங்களையும் குண்டாக இருக்கிறவங்க மீன்ஸ் நல்லா இல்லாதவங்கன்னா குண்டாக இருக்கிறவங்கள கருப்பாக இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ண தானே செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஓகே, ஏதாவது பயங்கரமான சம்பவம் இருக்கா? நம்ம ப்ராங்க் பண்ணும்போது ஒன்று போலீஸ் வரும், இல்லைன்னா யாராவது வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு போவாங்க, அதை தாண்டி பயங்கர அது ஒரு பெரிய இரிட்டேட்டான விஷயம். நமக்கு இரிட்டேட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, அது ஏன்டா ஐயோ போச்சடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேற ஒருத்தனை கலாச்சிக்கிட்டு இருப்போம். ஃபுல் கடை டக்குன்னு விளாட்றா அண்ணே நல்லா இருக்கீங்களே பார்த்துருக்கேன், நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு செல்ஃபி விடுவான். அதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த கேரக்டர் பக்கத்தில் நிற்கும், நம்ம யாரை ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கேரக்டருக்கு தெரியாது அந்த விஷயம். சரி என்னடா என்ன வந்தான் ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான்னு அதை தெரியாமையே அந்த கேரக்டருக்கு தெரிஞ்சுக்கிற தம்பி என்ன நீங்கள் ஃபேமஸானாலா இதுலேயும் என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்சிடென்ட் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஊடால ஒரு ஆள் வந்துட்டார் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவருக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாரு, யாருன்னுப்பா பாப்பா அப்படின்னே பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் அதை கேர் பண்ணவே இல்லை, சீனே அவர் கேர் பண்ணலை, அப்படிலாம் இருக்கும். ஓகே, அது ஒரு காமெடியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை அடிப்பாங்கல்ல, அடிச்சுட்டு நம்மளை தப்பிச்சா நம்ம ஓடுவோம்ல, அது ஒரு காமெடியான விஷயம் தான். அது எப்படி நம்மளை அடிக்கிறாங்கல்ல, அடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி சமாதானம் பண்ணும்போது அவன் குழந்தையாக மாறிடுவாங்க. ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் டக்குன்னு போயிட்டு ஒரு பானிபூரி எடுத்து சாப்பிட்டேன். ஏய் என்னப்பா வந்து உள்ளே ஓட்டி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. அண்ணே சும்மாண்ணே எனக்கு பசிச்சுன்னா வாங்கி சாப்பிடு. இல்லைண்ணே இந்த மாதிரி பசிச்சுன்னு. சரிண்ணே ஒரு பிளேட் வாங்கி கொடுங்க. பிளேட் வாங்கி கொடுவா, நான் எதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும், போயாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. போ ஒரு டென்ஷன் வெறிய டே பொரியா இல்லையா அப்படின்னு சொன்னார். அப்படியே போயிட்டு இருந்தார்ல, ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்த நக்கலுக்கு போயிட்டு இருக்கும்போது நாங்கள் கேமரா இருக்குன்னே நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சொன்னேன் அப்படியா
இது எந்த சேனல்னு நான் உடனே டக்குன்னு சன் டிவியில் வர போகுதுன்னு சொல்கிறேன். அப்படின்னு ஐயோ இன்னும் எடுத்து வாங்கி சாப்பிடுங்க, இப்போ வாங்கி சாப்பிடுங்க, எவ்வளோ சாப்பிடுங்க, தம்பி இப்போ கொடுங்க சொன்னேன். அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து கேமரான்னு பார்த்தோன்னா அது ஏற்றுக்கிற மனப்பக்கத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. அதை சிரிப்பிச்சேன் நான் வெளியில் வந்துட்டு வீடியோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம். இங்கே பாடுறா கேமரான்னு சொன்னோன்னே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அவர் கிராமத்துக்காரரு. கேமரான்னு சொன்னால் அது சந்தோஷம் தாங்க முடியல, கிராமத்தில் கேமரா எடுத்துக்கு வந்திருக்காங்க சொல்லி அவர் பானிபூரி வாங்கி கொடுக்குறாரு, சாப்பிட சொல்கிறாரு. இல்லைன்னு வேணாண்ணே இருக்கட்டும்னேன்னு. அது ஒரு காமெடியாக தான் நம்ம எடுத்துக்கிறேன்னு ஜாலியாக அவர் அது சாப்பிடவும் ஒத்துக்கிறல தொட்டோன்னே. ஆனால் கேமரா சொன்னால் அவர் மாறுறாரு. இதுதான் மனிதர். ஆனால் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹர்ட்டும் இருக்கும். அதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கிறது செய்யும். அடி விழுங்கும். அது போலீஸ் கேஸாலாம் மாறினா பொய் சொல்லக்கூடாது. மாறலை அதனால் நம்ம சும்மா ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்லி கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாதுல்ல. அவ்வளோ நடக்கவே இல்லை இதுவரை எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸு கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை. ஏன்னா பெர்மிஷனோட அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த பானிபூரில் சாப்பிட்டு வருக்காரன் ஆனால் அவர் கட்டி பிடிச்சிருவாரு, எல்லாமே செஞ்சுருவார். அதுக்கப்புறம் அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல, அவர் பெர்மிஷனே வீடியோவில் காட்டிடுவோம். அது மாதிரி கையை காட்ட சொல்லிடுவோம். அந்த மாதிரி கட்டி தான் போடுவோம். ஓகே. ஆனால் இடையில அந்த ப்ராங்க்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொன்னாங்க இல்லையா? ஆமாம் எல்லாரும் அந்த டைமில் வந்துட்டு ஏன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா என்ன டென்ஷனில் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் படுது. தண்ணியே அடிக்கக்கூடாது, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு தான் போடுறாங்க. தண்ணி அடிக்காமல் இருக்கிறாங்களா இல்லை விற்காமல் இருக்கிறாங்களா? இது வந்து அரசியலுக்காக சொல்லலை. இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ப்ராங்கே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு தடை பண்ணிட்டா நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். வேறு வீடியோ எங்களுக்கு இல்லையா, கண்டென்ட் இல்லாதான் பிரதர் ஃபீல் பண்ணணும். எங்கிட்ட கண்டென்ட் இருக்குல்ல, அதை பற்றி இல்லை. பட் ஆனால் நம்மளால் வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது உண்மை தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணை ப்ராங்க் பண்ணுறோம், அந்த பொண்ணுடைய ஃபேமிலி இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் முடியும், இதெல்லாம் வந்து அவங்கள பாதிச்சிடும். ஆனால் நாங்கள் டார்கெட் பண்ணி பொண்ணுங்களை போய் பண்ணுறதில்ல. ஓகே. அதில் நம்ம இதுவரை பண்ணலை. இல்லை அதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். மற்ற ப்ராங்க் பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் பொண்ணுங்களை ரொம்ப இது பண்ணுறது, ட்ரெஸ்ஸு வேணும்னே மாற்றி வேறு மாதிரி போட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. உங்கள் கருத்து என்ன அதுக்கெல்லாம்? இல்லை கருத்து என்ன பிரதர், அது தப்பு தான். அது என்ன கருத்து, அது உண்மையாக இருந்தால், அது ஸ்கிரிப்டட் வீடியோ இல்லாமல் இருந்தால் அது தப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து அது பண்ணுறாங்கன்னா அதுக்கான பின்விளைவுகள் அவங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை அவங்க தான் தவிர்த்துக்கிறணும். அது வந்துக்காண்டி அவங்க வந்து டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை பண்ண வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் அது சரி பண்ணிக்கிறதா முயற்சி எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை பின்னாடி இருக்குங்கிறது அவங்க தான் உணரணும். அதாவது நடிகையாக இருந்தாங்களா, அந்த நடிகையோட ஃப்ரெண்டு இருக்காங்க, பெர்மிஷன் கேட்டு பண்ணோம்னா நடிகை ஒப்புதல் கொடுத்தா வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது மற்றபடி இந்த லவ், இந்த துணியை மாற்றுறது, கையை பிடிச்சி இருக்கிறது மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. அது தப்பு தான். அது நான் பண்ணலை, இதுவரையே பண்ணலை. நான் பப்ளிக்கில் அதுக்காண்டி செலிபிரிட்டியை ப்ராங்க் பண்ணியிருக்கேன். லேடிஸ்லாம் வனிதாக மாதிரி, அந்த சாதனா, திருச்சி சாதனா, அவங்க சூர்யா அவங்கலாம் பண்ணியிருக்க தான் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் அவங்களாம் பெர்மிஷன் கேட்டு தான் கடைசியாக ஃபைனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ எப்படி இருக்குன்னா, ராம்நாட்டிலேருந்து வந்து இன்னைக்கு சினிமாவில் நம்மளும் வந்துட்டு ராம்நாடுன்னு இல்லை, ராம்நாட்டிலேருந்து நம்ம அம்மாவுடைய ஊர் மதுரை, அங்கே வந்து அங்கே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்குறோம். ஒரு ஊராக மட்டும் நம்ம பிரிச்சுலாம் கிட முடியும். நம்ம மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நான் கோயம்புத்தூர் போனாலும், திருச்சி போனாலும், திருப்பூர் போனாலும் நமக்கு ஆதரவு கொடுக்குற சகோதரர்கள் தான். சொந்த ஊர் அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தோம். அதுக்கடுத்து மதுரையிலே என்னுடைய அம்மா ஊர், அங்கே எனக்கு நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து சென்னையில் வந்து என்னோடய ஆஃபீஸ் போட்டு ஒரு 3 வருஷம் ஆச்சு. இங்கேயும் எனக்கு நிறைய அன்புகள், நிறைய அப்டேட், சினிமா அப்டேட்டு, பழக்க வழக்கம் கொடுத்துருக்கு. அதனால் தமிழ்நாடே நமக்கு சப்போர்ட். இந்த இடத்த கொடுத்துருக்காங்கல்ல, அதை கேட்குறேன். என்ன ஹாப்பியாக இருக்குது? ஹாப்பி தானே, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குண்ணே. நாங்களாம் இப்போ ஆங்கரிங் பண்ணுறோம், இந்த கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது அது எவ்வளோ வலி, வேதனை அதுவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைலாம் இப்போ சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம பட நடிகர்கள் வந்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஹாப்பினஸ் கேட்குறேன். அது ஹாப்பினஸாக பார்த்து இந்த ஃபுல்ஃபில் ஆகிற நிலைமையில் இருந்தால் அது ஹாப்பினஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஹாப்பினஸ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகிற ஐடியா இல்லை. டார்கெட் பெருசாக இருக்குல்ல பிரதர். நம்ம ஒரு 100 படம் டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு படத்துலேயே டார்கெட் ஆகி சந்தோஷம் போயிட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம தூங்க முடியாதுல்ல. டார்கெட் பெருசாக இருக்குல்ல. 100வது படத்தில் வேணால் அந்த ஹாப்பினஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டார்கெட் பெருசு. நம்ம எய்ம் வந்து யூடியூபராக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். இன்னும் நீங்கள் 5 வருஷம் நான் 2 வருஷம் இன்னும் இந்த இதே இடத்துல இன்டர்வியூ எடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஆக்டராகவும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞனாகவும் இருப்பேங்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். 100% ஸ்ட்ராங்காக இருக்கேன். 1% கூட கம்மி இல்லை. ஏன்னா பாருங்கள், நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக மக்கள் பிடிச்ச கலைஞனா, அது எந்த கலைஞனாக இருக்கலாம், காமெடியனாகவும் இருக்கலாம், ஒரு வில்லனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பரிமாணத்தில் மக்களுக்கு பிடிச்ச கட்டெரும்பு ஸ்டாலின் இங்கே போயிட்டாருங்கிற ஒரு பரிமாணம் இருக்கும்ல, அந்த பரிமாணத்தை 2 வருஷத்தில் செய்வேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சூப்பர். ஆக்சுவலி செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், நான் பிளாக் ஷீப் மேடையில் அந்த பிராங்க்ஸ்டர்ஸ்க்கான ஒரு அவார்ட் ஷோவில் பிராங்க்ஸ்டர்ஸ்க்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த மேடையில் சொன்னேன், வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 2 to 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேடையில் சொன்னேன், என்னுடைய எய்மு இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிராங்க்ஸ்டராகவே இருக்கிறதுல சினிமாவுக்குள்ளே போகணும், ஒரு அப்டேட் கொடுக்கணும், ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னேன் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டோம்ல. அந்த 2 வருஷம் முடிச்சோன்னா இந்த 2 வருஷம் முடியும். அடுத்த 2 வருஷம் முன்னாடி நம்ம ஏன் நிலையான இடத்த பிடிக்க முடியாது நம்புகிறோம். யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கும், அவங்க வந்து
எனக்கு திருப்பி இதெல்லாம் ஒன்று இழக்கணும் அப்படின்னு நினைக்காம திருப்பி போனால் தான் உங்களுக்கு லாஸ். நான் அப்படிலாம் இல்லை, எதை வேணால் இழந்தாலும் சரி சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங்காக நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. நடிப்புலையும் என்னை வந்து அதை என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவை அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறேன். அது ஃபுல்லாக சைடில். ஆமாம், டான்ஸு, ஆக்டிங்கு எல்லாத்துக்குமே அந்த பயிற்சியை நம்ம சிறந்த முறையில் சில விஷயங்களுக்கு ரெடி ஆகிட்டார். பயங்கர பிளானோட தான் வந்துருக்கீங்க நினைக்கிறேன். இல்லை ஒரு பெரிய நடிகராக பெரிய ஹீரோவாகலாம் ஆசை இல்லை பிரதர். ஒரு கலைஞனா, இந்த கலைஞனா இவன் தூக்கி இந்த படத்தில் போடலான்டான்னு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஃபைனலாக எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த யூடியூபர்ஸ்லாம் என்ன எதுனே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பொருட்கள்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா? அது வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து பண்ணி அது பிரச்சனையாக இருக்குது. சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருந்தாலே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அதான் பிரதர், இப்போ யூடியூப்பில் இன்கம் ரொம்ப கம்மியாயிருச்சு பிரதர். அதாவது நீங்கள் இந்த அது இப்போ வந்து என்னென்னா எதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் யூடியூப்பில். இந்த சேனலுக்கு இப்போ ஆகாயம் தமிழ் சேனல், இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாயம் தமிழ் சேனல் இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதம் $2000 வந்திருக்கு அப்படின்னு போடுறதுக்கு ஒரு சேனல் இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்திருக்கலாம், உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம், அது ஆனால் உங்கள் செலவுலாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த லைட்டிங் செட் பண்ணி எத்தனை பேர் வச்சு மாதிரி எனக்கு ஒரு டீம் இருக்குது, எனக்கு செலவுகள் இருக்குது, எனக்கு குடும்ப செலவுகள் இருக்குது. அது மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையில் யூடியூப்பை நம்பி மட்டும் பண்ண முடியாது பிரதர். ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மீடியாவை நீங்கள் சேனலை ரன் பண்ணணும்னா ஃபோன் வச்சு இண்டிவிஜுவல் நடத்துகிற சேனல் நடத்திடலாம். உங்களை மாதிரி என்னை மாதிரி சேனல் நடத்த முடியாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அதனால் எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு தெரிஞ்சு தெளிவாக உனக்கு அறிவை இறைவன் கொடுத்துருக்குறான், அதை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணு. நீ ப்ரொமோட் பண்ணி ஸ்டாலின் என்ன கேட்டீங்கன்னா நான் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனை கடைகள் போய் ப்ராங்க் பண்ணியிருக்கேன், ப்ரொமோட் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேன். அதான் இல்லையே நான் சொல்லவே மாட்டேன். விசாரிக்கிறதா எங்கே ஏதாவது கட்டணம் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்புறம் என்ன விசாரிக்க மாதிரி வச்சுருக்கேன். ஒரு வெடிக்கடைக்காரன் வந்து வெடிக்கடைக்காரவங்க சொல்லிட்டு வெடிக்கடைக்காரவங்க கூப்பிட்டா கூட எத்தனையோ கடை இருந்தால் அந்த கடையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே நல்லா இருக்கா, அந்த சர்க்கிளில் உள்ளவங்களோட வெடியில் நல்லா வெடிக்குதான்னு கேட்டுக்கிருவேன். உண்மையிலேயே ஆஃபரானு கேட்பேன். எல்லாம் டீட்டெயில் கேட்டு தான் போவேன். ஓகே. எந்த ப்ராடக்ட் அந்த நானும் ப்ரொமோட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் தப்பான ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கல. நல்ல ப்ராடக்ட்டை ஆயில் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன். தலைக்கு தைக்கிற ஆயில் நமக்கு ஒரிஜினலாக இருந்தால் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாக இருந்தால் சொல்ல வேண்டியதானே. உண்மை இல்லைன்னா பிரதர் சாரி பிரதர் பண்ணல ஐடியாலன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால் வருமானம் இல்லை பிரதர், இப்போ பண்ணித்தான் பிரதர் ஆகணும். கண்டிப்பாக. அதுக்கான இந்த நாடகத்தை போடுறது, நான்லாம் வந்து மற்றவங்களோட காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஃபேக்கான விஷயம். அப்போலாம் நடிக்க தெரியாது. பண்ணலாம். நம்மளால் அவங்க ப்ராடக்ட் நல்ல சேல்ஸ் ஆகுது, அவங்களால நமக்கு பணம் வருது. இது 2 நாளும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுற மக்கள் பயனடைஞ்சாங்கன்னா பண்ணலாம். ஓகே, தப்பே கிடையாது. அப்படி உங்கள் படத்தையும் ப்ரொமோட் பண்ணிடுறீங்களா? எங்கள் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த படைப்பு பிரதர். அதாவது நீங்கள் என்டர்டெயின் படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும், மக்களுக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி கொண்டு போய் காட்டுறது இருக்குல்ல, அந்த உண்மை சம்பவத்தை தத்ரூபமாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு ஃபேக்காக இருக்காது. இப்போ ஹீரோனா என்ன, சட்டையை தூக்கி விட்டு ஒரு அருவாள் எடுத்து 4 பேர்த்து வெட்டுறது கலகலமாக இருக்கும், சண்டை போடுறது இருக்கும், அடித்து பறக்க விடுறது, அதெல்லாம் நந்தனில் இருக்காது. ஆனால் நந்தனில் உண்மையான ராவான ஃபைட் இருக்கும். ரானா அந்த ராவில் அட்டுச்சுன்னு அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். அந்த மண்ணோடைய வாசனையாக இருக்கும். கதையும் அப்படி ஒரு அழகாக இருக்கும். அதாவது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பீங்க, சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திப்பீங்க. அப்படி நகர்த்தி அழகழகாக கொண்டு போய் லாஸ்ட் எண்டில் டே உண்மை நம்பலையா, இந்த ஊரில் நடக்குது இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றோடு தூக்கி போடுறாரு இயக்குனர். ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. உண்மைங்கிறதுக்கு நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் நான் பார்த்தேன், எல்லா சேனல் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தேன். ஒருத்தவங்க கூட இது உண்மை இல்லை, இது பொய் ஃபேக்குன்னு ஒருத்தவங்களால சொல்ல முடியல. வேணா உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தால், உங்களுக்கு வெறுப்பு இருந்தால், அந்த அந்த அரசியல் பிடிக்கலன்னா நீங்கள் எதாவது பேசலாம். அதுக்கும் வாய்ப்பு கம்மியாக கொடுத்துட்டார் அவர். டேரக்டர் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டார். அழகான கதை, நல்ல ஒரு என்டர்டெயினும் உள்ளக்குள்ளே இருக்குது. சூப்பர் படம். இந்த மாதிரி படங்களை ஜெயிக்க வைக்க மக்கள் தவறினால் இது மாதிரி நல்ல படம் வர்றது தவிர்க்கப்படும் தமிழ் சினிமாவுக்கு. திருப்பியும் உங்களுக்கு தேவையில்லாத படங்கள், அதாவது ஒரு 2 பாட்டு, ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 4 காமெடி சீனோட படங்கள் தான் வரும். அது வேணால் பார்த்து ரசிங்க. அது எந்த ஹீரோவை சொல்லலை, அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சமூக கருத்துள்ள நல்ல படங்கள் வேணாம், ஒரு அயோத்தி மாதிரி, ஒரு ஜெய்பி மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல படம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வந்தது தடம் தெரியாமல் வச்சிங்கன்னா நல்ல படங்கள் வர்றது குறைஞ்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களா இல்லையா ப்ரொடியூசர்ஸ்? எப்படி பயப்படுவாங்க? ஐயோ இப்படி போட வேணாம். என்ன நீங்கள் வந்து டீ குடிச்சிங்கன்னா டீ தானே கொடுப்பாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்களே. அதுதான் மேட்ரு. நீங்கள் எல்லாரும் பெரிய படம் சின்ன படம்ன்ற மாதிரி படத்துக்குள்ள என்ன பண்ணுறது, காசு போட்டால் 10 ரூபா போட்டால் 11 ரூபா 12 ரூபா கிடைக்கும் தான் பணம் போடுவாங்க. 1 லட்ச ரூபா சாரி 20 லட்ச ரூபா போட்டாங்கன்னா
50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இது எனக்கு பணம், இது வர்த்தக தொழிலுக்கான விஷயம் தான். அதெல்லாம் அவங்க தப்பு. கதையை மக்கள் ஏற்றுக்கிட்டு பழகணும், நல்ல கதையில ரசித்து கொண்டாடணும். ஓகே, டாண்டா ப்ரமோஷன்ற மாதிரி. ஆமாம், உண்மைதான் வருது. ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டிங்க. ஆமாம், இது வந்து உண்மையாக சொல்கிறேன். இப்போ ஒரு விஜய் சார் படம் வந்து கோட் வந்துச்சு, நல்ல படம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சூப்பராக காமெடியாக அவரோட ஜேனலில் சூப்பராக கொண்டு போயிட்டார். அதுக்கடுத்து இன்னொரு படம் வருதா, சரி கோட்டு பார்த்துட்டு திருப்பி நீ கோட்டுக்கே போகாத, கோட்டு பார்த்துட்டில திருப்பி இன்னொரு சின்ன படம் வந்திருக்கா, அந்த படத்தை ஆதரி. நான் அப்படி தான் சொல்கிறேன், சார் படத்தை பார்த்துட்டேன், எங்கள் படத்தையும் பாருங்கிறேன், எங்கள் படத்தை ஆதரிங்கிறேன். ஏன் தப்பாக அவனை செஞ்சுருக்கான், நல்லதோ பொய்யோ பார்த்துட்டு சொல்லு. அடுத்தவன் சொல்லுவான் பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி சொல்லுவான், இல்லை ஒரு கருத்துக்குன்னு ஒரு வீடியோ போடுவாங்களா, அதுனா இந்த குழு சட்டம் மாறன் இருக்கார்ல, அவரை மாதிரி எத்தனை யூடியூப் சேனலில் வந்து இந்த ரிவ்யூங்கிற பேரில் படத்தை வந்து அவருக்கே படம் எடுக்க தெரியல, அவருக்கே ஒன்றும் செய்ய தெரியல. ஆனால் அவர் போய் அடுத்தவங்க கருத்தை படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார். அந்த இதுதான் ஏன்னா ஒரு சேனலை பார்த்து $2000 வந்துச்சுன்னு சொன்ன கருத்தை தான் இது. படத்தை நீ வந்து முடிவெடுக்கக்கூடாது, மக்கள் முடிவெடுக்கணும். நீ உன் பாயிண்ட் கருத்தை சொல்லலாம், அது தப்பே கிடையாது. கருத்தை சொல்கிற சுதந்திரத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம். படம் நல்லாவே இல்லை மொக்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த கருத்தை புளு சட்டை மாறன் சொல்லலை, நல்ல படம் சொல்லிட்டாரு. ஓகே, நந்தர் நல்ல படம் சொல்லிட்டாரு. அதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா அப்படி சொல்லக்கூடாது பிரதர். மக்கள் பார்த்து முடிவெடுக்கட்டும். மக்களை தியேட்டருக்குள்ளே நுழையவே விடாமல் தடுக்கிறது இந்த வேலை. அது ஒரு சில இது பண்ணுறாங்க, அது மாதிரி நந்தனுக்கு வரலை, அதையும் ஒத்துக்கிறேன். நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக நல்ல படம். ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதான் படம். ஒரே ஒரு விஷயம் வரணும் மக்கள், அதுதான் எனக்கு வந்து ஒரு விஷயம். நல்ல படத்தை கைவிட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை மட்டும் ஆனால் விட மாட்டாங்க நம்புகிறேன். இல்லை கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து நானும் பார்க்குறேன். புக்கிங்ஸ் வந்து ரீஃபில் ஆகிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நம்ம அண்ணன் நம்ம ஊர்ல இருந்து வந்தவர், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சொல்லக்கூடாது நான் சொல்ல, நான் ஊருக்குள்ள உன்னை ஒருத்தவனை அடக்காதீங்க, ஜாதிக்குள்ள மதத்துக்குள்ள அடக்கிற மாதிரி நீ ஊருக்குள்ள அடக்கிறாதீன்னு சொல்றேன். ராமநாதபுரத்துல இருந்து வந்தவர் அப்துல் கலாம்னு உங்களுக்கு தெரியும். அவர் அந்த மாவட்டம், அந்த ராமேஸ்வரம் தான் அந்த மாவட்டம். நீங்க அப்துல் கலாம் வேற எந்த ஊர்ல கேட்டா ராமநாதபுரம் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், ஜனாதிபதியா இருந்திருக்கிறாரு. அது போக வந்து ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி. ஓகே, அக்னிபுத்ராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சவர், எவ்வளோ ஒரு சாதிச்சிருக்காரு. அப்போ அவர் எங்கே சொல்லுவீங்க, ஒரு ஊருக்குள்ள அடக்குவீங்களா, ஒரு ஜாதிக்குள்ள அடக்க, ஒரு மதத்துக்குள்ள அடக்குறீங்களா? முடியாதுல்ல. அவர் எவ்வளோ பெரிய ஆள். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் அந்த ஊரே அந்த உலகமே கொண்டாடட்டும்னு சொல்றேன் எல்லாரையுமே. எனக்கு எங்க ஊர் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அதே மூணு எங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எங்க மாவட்டம் தான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க தமிழ்நாடு ஆமா ஓப்பனா. ஓகே, கண்டிப்பாக நம்ம அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்காருன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதை தாண்டி எத்தனையோ நாள் வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்சனலியும் சரி, என்ன மாதிரி பார்த்துட்டு நிறைய பேரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பார்க்குறோம் வைக்கிறோன்னு இல்லாமல் அதில் சிரிக்கிறதுக்கும் நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது இன்னும் அதிகமாக பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி 100 படம் 150 படம் 200 படம் டார்கெட்டு. அது நம்ம என்ன டார்கெட் வச்சாலும் நமக்கு மேலே ஒரு டார்கெட் இருக்கும். இறைவன் என்ன வேணால் நம்ம நடத்தலாம். கண்டிப்பாக நல்ல உயரத்துக்கு போக முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே, ஒரு பாசிட்டிவான இன்டர்வியூனா ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.